பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. பாருங்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்தில் எழுதப்பட்ட வசனத்தை நாம் வாசித்தோம். கிறிஸ்துவினோட அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. நாம் ஒவ்வொருவருக்கும் இப்படி ஒரு தாக்கம், ஏக்கம், அந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். கிறிஸ்துவினோட அன்பு நம்மளை நெருக்கி ஏவப்பட வேண்டும். அந்த அன்பின் நிமித்தமாக தான் நாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறோம். ஆண்டவர் அன்பை அநேகருக்கு எடுத்து சொல்கிறோம். நாம் எந்த விதத்திலாவது கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும் என்று தாகம், விருப்பம், ஏக்கம் நமக்குள்ளே உண்டாகிறதுக்கு காரணம் கிறிஸ்துவின் அன்பு நம்மளை நெருக்கி ஏவுகிறது. ஆமேன். ஏன் நெருக்கி ஏறணும்? அவரோட அன்பு இவ்வளோ தூரம் நமக்கு ஏன் தாக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னா, அவர் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க. பாருங்கள், இந்த மனுக்குலம், இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனித ஜீவராசிகள் எல்லாம், அவங்க எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து ஒருவர் தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். இனி பிறக்க போகிற பிள்ளைகள் எல்லாருக்காகவும் ஆண்டவர் தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், அப்போ அவர் மரித்திருக்கும்போது நம்ம எல்லாரும் மரித்திருக்கோம். பாருங்கள், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கு என்று பிழைத்திரோம். நம்ம கிறிஸ்து எப்போ அவர் மரித்தாரோ அப்போ அவரோடு சேர்ந்து நம்மளும் மரித்திருக்கிறோம். அப்போ பிழைத்திருக்கிறவர்கள், இப்போ ஜீவனோடு இருக்கிற பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல், இங்கே தான் நம்ம பாயிண்ட்டை கவனிக்கணும். தங்களுக்கென்று பிழைத்திராமல். அப்போ சுயநல கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது. நான் நல்லா இருந்தால் போதும், என்னோடய குடும்பம் நல்லா இருந்தால் போதும், நான் பரலோகத்துக்கு வந்தால் போதும், மற்றவங்களும் எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு நினைக்காம, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நம்ம மற்றவர்களுக்கு பிரயோஜனங்களை பாத்திரமாக இருக்க வேண்டும். பாருங்கள், ஆண்டவர் படைத்த எல்லாமே மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது. மரம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது, சன் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது, நிலவு மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது, காற்று, நெருப்பு, எல்லாமே இந்த படைக்கப்பட்ட எல்லாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது. ஆனால் மனிதன் மட்டும்தான் தனக்கென்று அவன் வாழ்ந்து கொண்டிருக்கான். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? பிழைத்திருக்கிறவர்கள் இனி தனக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். ஆமேன். அப்போ இனி நம்ம பிழைத்திருக்கிறது எதனால்? தங்களுக்கென்று பிழைத்திராமல் எதற்காக பிழைத்திருக்கணும்? தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று. இயேசு கிறிஸ்து ஒருவர், அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பின தேவன். சஃபரிங் ஃபேஸ் பண்ணார், பாடு அனுபவித்தார். கல்வாரி சிலுவையிலே அவர் அநேக பாடுகள், உபத்திரங்கள் வழியாக ஆண்டவர் தன்னையே ஜீவ பலியாக அவர் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று, மனுக்குலத்தின் எல்லாருக்காக தான் அவர் மரித்திருக்கிறார். 3ஆம் நாள் உயிரோடு எழும்பின தேவன். அப்போ தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி, அந்த ஜீவனுள்ள தேவன், உயிர்த்தெழுந்த தேவனுக்காக பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நினைக்கிறோம். இந்த ஒரு காரியத்துக்காக தான் அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்பதை நாம் எப்போதும் நினைவு கூற வேண்டும். ஆமேன். பாருங்கள், இதை தான் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்போது நான் மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியான பேசிக்கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவனுடைய அன்பு நம்மளை நெருக்கிய வேண்டும். அந்த உணர்வுள்ள இருதயத்தோடு இருக்க வேண்டும். பாருங்கள், அப்படி மரித்த தேவன் எல்லாருக்கும் ஒருவரே மரித்திருக்க, மனுக்குள்ள எல்லாருக்காகவும் அவர் தன்னை ஜீவ பலியாக பரலோக மகிமை விட்டு இந்த பூமிக்கு வந்து அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். எல்லாரும் மரித்தார்கள் என்று அவர் மரிக்கும்போது நம்ம எல்லாரும் அவரோட மரித்திருக்கிறோம். அப்போ பிழைத்திருக்கிறவர்கள் இது தங்களுக்கென்று பிழைத்திராமல், பாருங்க, பிழைத்திருக்கிறவங்க நம்ம இப்போ ஜீவனோட இருக்கிறவர்கள், பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்திருக்கின்று
பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்கும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் நம்மளுடைய பாருங்க, கிறிஸ்துவின் அன்பு நம்மளை நெருக்கி ஏவுகிற இந்த உணர்வு நமக்கு எப்பொழுது இருக்க வேண்டும். நம்ம எல்லாருக்காகவும் தேவன் ஒருவர் மரித்திருக்கிறார், அவரோடு நாமும் மரித்திருக்கிறோம் என்ற உணர்வு இருக்க வேண்டும். நாம் அப்படி இருக்கும்போது பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக அவர் முழுமையாக ஒப்பு கொடுத்தாரே, பிழைத்திருக்கிற தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்களுக்கென்று பிழைத்திருக்கவும் மரித்து எழுந்ததற்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். ஆமேன். கிறிஸ்து பாருங்க, அவர் சுயநலமாக இல்லை. சுயநலமாக இருந்தால் இப்படி ஒரு காரியமே நடந்திருக்காது. அதே போல் அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றுகிற நாமும் சுயநலம் இல்லாதபடி, தன்னை மாத்திரமே நோக்கி பார்க்காதபடி, பிறனுக்கு தேவையானவைகளை நாம் வாலண்டரியாக செய்கிறதான் அது தர்மம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அப்போ கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்து எப்படி அந்த அன்பின் நெருக்கத்தில் ஏவித்தனாலே மற்றவர்களுக்கு பிரோஜனமாக இருக்கும்படி செய்தாரோ, அதே போல் நாமும் மற்றவர்களுக்கு பிரோஜனமுள்ள பாத்திரமாக நாம் நடந்து கொள்ள நம்மளை நாமே ஒப்புக் கொடுப்போம், அர்ப்பணிப்போம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் உங்களோடும் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். நாம் இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள்ள ஆண்டு நம்ம நடத்தி கொண்டதுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். துதிக்கிற மத்தியில் வாசம் செய்கிற தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இந்த 2026 வருஷத்தின் 6வது மாதமாகிய ஜூன் மாதத்தின் 22ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எந்த நோக்கத்திற்காக எங்களை நீர் உருவாக்கினீரோ, படைத்தீரோ, உங்களுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கை நிறைவேற்றும் ஆண்டவரே. என்னுடைய சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஐயா. ஆண்டவரே, நன்றி தகப்பனே. வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா, உங்களுடைய அன்பு எங்களை நெருக்கி வருகிறது என்றார். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே முயற்சி ஜோலியாக மறிக்க ஒப்பு கொடுத்துரே. ஆண்டவரே, எல்லாருக்கும் ஒருவரே நீங்கள் மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்களின் தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக பிழைத்திருக்கிறார்கள் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்களுக்கென்று தங்களுக்காக மரித்து எழுந்திருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்கும் மரித்தார் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொருவருடைய அர்ப்பணிப்பையும் அடிமையின் அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. எங்களுக்கு இந்த மட்டும் ஜீவனை தந்து பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவனே, நன்றி தகப்பனே. மீதியை முழுது பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் அப்படியே ஆண்டவரை ஆசீர்வதிக்க கிருபைக்கு சோத்திரம். உமக்கே துதிக நம்ம எல்லாம் சேர்த்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.